மணிரத்னம் ஆரம்பத்தில் படங்கள் கொடுக்கும்போது மணிரத்னம் படங்கள்லாம் வருதுன்னா சூப்பராக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆடியன்ஸ் என்னமோ புதுசாக சொல்ல போகிறாரு, இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அலைபாயுதே வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அலைபாயுதனுடைய சாங்ஸ் எல்லாம் பாருங்களேன், அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் ஒரு காதல் படம். அதை வந்து எவ்வளோ கூலாக அழகாக எடுத்து கொடுக்க முடியுமோ அப்படி எடுத்து கொடுத்துருந்தாரு. உண்மை அதுதான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அலைபாயுதைக்கு அப்புறம் மணிரத்னத்துக்கு இருந்த கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது டோட்டலாக செத்துருச்சு. வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு ஜென்ரேஷனு. அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களால கதை பண்ண முடியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக கதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த மணிரத்னம், சங்கர், முருகதாஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக கதை பண்ணணும். கமர்ஷியலாக ஏன் கதை பண்ணணும், ஏன் சாதாரணமான ஒரு பார்க்கிங் மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு கதையை இவங்க எடுக்க முடியல அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கமர்ஷியலான ஹீரோவை தேடி போகிறாங்க, கமர்ஷியலான மியூசிக் டேரக்டர் தேடி போகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு கமலை தேடி போகிறாங்க, ரஜினியை தேடி போகிறாங்க, விஜய் தேடி போகிறாங்க, அஜித்தை தேடி போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர்களாக இருக்காங்க.